அரசியல் பேசாத, அரசியல் பேச, பிஜேபி பேசுறத, அதிமுக பேசுறத, திமுக பேசுறது, வேற யாரும் பேசுறது, நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம். எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா இருக்குல்ல? இதான் நாங்க நாங்க ஆகாத பய மக்கள் ஒண்ணும் தெரியல இல்ல. ஒரு வக்கற்ற பய மக்கள் நின்று போராட்டி இருக்கான். எங்க அப்பா செத்துட்டாருன்னு கொலை பண்ணவனும் கூட உட்காந்து அழுதிட்டியா? ஏய், கையெழுத்து போட்டவனும் அழுகிறான், கமிஷன் வாங்கிட்டு படுத்தவனும் அழுகிறான். ஏய், என்னடா உங்க கணக்கு? உங்க கணக்கு என்ன? எங்களை ஒரு முட்டா பைய கூட்டம்னே முடிவு பண்ணிங்க. நீ தானே கையெழுத்து போட்ட, அப்புறம் நீங்க தெரியாம போட்டேன். என்ன அரசியல் பேசாதீர்கள். எல்லா முடிதிருத்தகத்திலையும் எல்லா தேநீர் கடையிலையும் தயவு செய்து அரசியல் பேசாதீன்னு எழுதி வைக்குது. என்னைக்கு தயவு செய்து இங்க அரசியல் பேசுங்கள் என்று எழுதி போடுகிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் உருப்பட முடியும். அரசியல் இல்லாம ஒண்ணு இல்ல, அதை விளங்கி கொள்ளணும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்க்கையில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா மிகப்பெரிய அரசியல். இப்ப இந்தியா முழுமைங்க வந்துருப்பான். நெடுவாசலவு என்னத்தை கிளப்பி விட போறாங்களோ தெரியலவங்க. என்ன என்ன கேக்குறாங்க? அடுத்த கட்டம் ஒரே கட்டம் தான், முடிச்சிருவான். அடுத்த கட்டம் இது என்ன ரெண்டாவது பாதின பாகுபலி படமா? அடுத்த கட்டத்துல பாத்துக்கிறது ஒரே கட்டம் தான், முடிச்சிரு அப்படின்னு. எங்க ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க? முடியும் வரை போராடு. அப்படின்னா உன்னால முடிகிற வரைக்கும் இல்ல, நீ நினைத்தது முடியும் வரை தொடர்ச்சியாக போராடு. அதான் போராட்டம். புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமைங்கிறான் புரட்சியாளர் பகத்சிங். இது ஒரு புரட்சி. ரஷ்ய புரட்சியாளர் லெனின்ட்ட போய் எல்லாரும் கேக்குறாங்க, ஐயா புரட்சி எப்பத்தாயா வரும்னு கேக்குறாங்க. இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகிறதோ அப்போது மக்கள் புரட்சி செய்வார்கள் என்று சொல்றாரு. ஏன் மக்கள் முடிவு பண்ணிட்டான், இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி நீ வாழ முடியாது, பொறுக்கே தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல, எந்திரிச்சிட்டான், புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், புரட்டி போடும். ஒரு பெரிய கரும்பாறையை சிறிய நெம்புகோல் கடப்பாறை புரட்டி போடுவது போல புரட்டி போடுவதற்கு பெயர்தான் புரட்சி. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஆளுகிறவன் வீழுவான், வீதியில் நின்று போராடுகிறவன் ஒரு நாள் ஆளுவான். இது நடக்கும், இது நடக்கும். இதுக்கு பேர் தான் புரட்சி. புரட்சி என்பது நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்தது இனிமேல் இருக்காது. நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த அநியாயம் செய்யற, அடக்குமுறை செய்யற, ஒடுக்குமுறை செய்யற, நிலத்தை வளத்தை சுரண்டி கொடுக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களை தூக்கி துரத்தி அடிக்கிற காலம் தமிழர் நிலத்தில் விரைவில் நடக்கும். ஒரே ஒரு தத்துவம் தான், ஒரே ஒரு தத்துவம் தான். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. அதான் என் தம்பி திலீபன் சொல்றான். எல்லாரும் என்ன கேட்பாங்க, தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும். ஏன் அப்படின்னு இதுக்குத்தான் சொல்றோம், இதுக்குத்தான் சொல்றோம், இதுக்குத்தான் சொல்றோம். எங்கிட்ட முதலமைச்சர்னா படகு பறிச்சுக்கிட்டு சிங்கள ஆட்டம் காட்டுவானா? நான் முதலமைச்சர்னா மொத்த பேரையும் வெளியில விடலைன்னா இங்க 500 சிங்களம் ஏன் சிறையில் இருப்பேன். எப்படி இருக்கு? லேபரேட்டரி கமான் கமான் உட்காருப்பா, சித்தம். என்னப்பா உனக்கு? ஹைட்ரோ கார்பன். கிளம்புடா, வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கடா. உன் ஊர்ல இருக்காடா, அங்கே போய் தோன்றாம. நாங்களும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம், மீத்தேன் எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்? சிங்கப்பூர்னு ஒரு சின்ன நாடு மக்கிய மர கழிவுல இருக்கான் ஹைட்ரோ கார்பன். இத்தனையோண்டு நாடு. நான் எடுப்பேன், ஆட்சிக்கு வரும்போது நாங்க எடுப்போம். எங்க எடுப்போம்? எங்க ஆடு மாடு போடுற புழுக்க சாணி மக்கி போற இளதலையில இயற்கை உர பண்ணை ஆரம்பிப்பேன். அந்த பண்ணையிலிருந்து உலகத்துக்கே சப்ளை பண்ற அளவுக்கு நான் எடுப்பேன் மீத்தேன், ஹைட்ரோ கார்பனும். என் நிலத்துக்கு, என் தாய்க்கு எந்த பங்கும் வராம. அப்படியா அப்படியா கல்குவாரின்னு மலையை குடையிறது, மரத்தை வெட்டுறது, மண் அள்ளுறது. ஒரு தலைமுறை மிக கவனமாக, மிக நுட்பமாக தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு வருது. இவங்க எல்லாம் ஏமாற்ற முடியாது. எங்களையும் விட வீரியமான ஒரு தலைமுறை வளர்ந்து வருது. இந்த உட்கார்ந்து இருக்கேன் பாரு, போன தடவை நான் வரும்போது என்னை சந்திக்க முடியல, பள்ளிக்கூடம் போயிட்டேன்.
இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன், நாங்க வர்ற வரைக்கும் அண்ணனை பேச விட்டுறாதீன்னு இருக்கேன். அதுதான் நான் கடைசியா பேசுறேன். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நான் என் ஆத்தாளப்பனுக்கு பேச வரல, என் தம்பி தங்கச்சிக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஆளுக தான், நாங்க சின்ன ஆளுக, காயமும் கரமும் பெருசு, நிறைய அடி வாங்கியிருக்கோம். 5000 ஆண்டுகளை வாங்கின அடி, இன்னைக்கு நேத்து வாங்கல. அதை நல்லா கவனிச்சுக்கணும். தண்ணீர் எப்பவும் மேல் நோக்கி வேகமா பாயிருது இல்ல, கீழ் நோக்கி விழும்போதுதான் எழுச்சியா பாயுது. அது மாதிரி நான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உதயசூரியன் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க கை மாறாது, காசு வாங்கிட்டு போட்டவங்க கை மறுபடியும் மாறாது. ஆனால் நாளை வெள்ளை தாள் போல வரான் என் தம்பி தங்கச்சி, அவன் தான் இதுக்கு சரியா வருவான். அவன் தான் வருவான். நான் பதர்களுக்குள் நெல்மணியை தேட வரல, நானே உழுது, நானே விதைச்சு, நானே வளர்த்து அறுக்க போறேன். நல்ல நெல்மணிகளை நானே அறுவடை செய்யறதுன்னு முடிவெடுத்துட்டேன். அதனால என் தாய் தந்தையர்கிட்ட பேசுறது ஏன், என் தம்பி தங்கைகள் என்னை நோக்கி வரும்போது தடுக்காம இருங்கிறது தான். அதுக்காக தான் பேசுறது. நீ கவலையே படாதீங்க. ஹைட்ரோ கார்பன்னா கதிராமங்கலத்துக்கு போனோம், நான் எங்க அண்ணனா. நான் கூட இப்பத்தான் இது பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சு போனேன். 2000 பதிச்சுட்டேன். அந்த அதிகாரி 17 ஆண்டா எடுத்துக்கிட்டு இருக்க. என்னங்க நீங்க திடீர்னு வந்து இப்படி இப்படி அங்க இப்ப என்னங்க பண்ண, குழா உடஞ்சிருச்சுன்னு மாத்தனவங்க, அதுக்கு தாங்க இவ்வளவு பண்றாங்க. அவன் என்ன சொல்றான், உங்க சனங்க எங்க பல பேர் வந்து என் தோட்டத்துல போடு என் தோட்டத்துல போடுனா சொன்னாங்க. நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்கன்னு, மண்ணெண்ணெய் எடுக்கிறோம் சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு இருக்கான். இந்த மண்ணெண்ணை தான் எடுக்க போறோம், நம்ம தீரிக்கிற விளக்கரிக்கிற மண்ணெண்ணெய்னு மக்கள் புடச்சிட்டான். அங்க திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியில் கெயில் எரிவாயுக்குள்ள, அது கெயில் எரிவாயு போகுதுன்னு சொல்லாம பூமிக்குள்ள தண்ணியை கொண்டு போறோம்ப்பா. தண்ணி அப்படின்னு, தண்ணி தானே போகுது, நிலம் குழு குழுன்னு இருக்கும் நினைச்சிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு எரிவாயு, ஐயோ வாய்வா, அப்புறம் போராடுறேன். அதுல என்ன சட்டம் கொண்டாந்தான் தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த எரிவாயு குழாய் வெடிப்பு ஏற்பட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நிலத்தின் உரிமையாளரே அதுக்கு பொறுப்பேற்கணும். அதுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஐயோ, நிலத்தையும் கொடுத்துட்டு தூக்குல வரணுமா, அப்பதான் எச்சரிக்கிறான். சீமா ஓடியா ஓடியா அப்படிங்க போய் அடிச்சு குழாய பறிச்சு அங்க தூக்கி போட்டு சண்டைய போட்டான். எப்படி இருக்கு பாருங்க. கையெழுத்து போட்டது யாரு தெரியுமா, நம்ம ஐயா தான், நம்ம ஐயா கலைஞர் ஐயா தான் கையெழுத்து போட்டது. எப்படி தெரியுமா உங்களுக்கு, கேரளாவில இருந்து பெங்களூருக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போகுது இந்த எரிவாயு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் இல்ல. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தேசிய நெடுஞ்சாலைக்குள் குழாய். இந்த தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு போற வரைக்கும் என்னுடைய நஞ்சை நிலத்தை நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி விளை நிலத்துக்குள்ள குழாய். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலையில குழாய். இப்ப இங்கெல்லாம் சாலையில தேசிய நெடுஞ்சாலை ரோட்ல போட்டு, இங்க இருந்து இங்க ரோட்ல போட்டு, இங்க என் வயல்ல போடுறாங்கன்னா அவன் சொல்ற விளக்கம் தெரியுமா, கேரளாவில் அப்படி போட முடியல ஏன்னா அது வந்து சமதளமா இல்ல, கர்நாடகாவில் அப்படி போட முடியல ஏன்னா சமதளமா இல்ல, தமிழ்நாடு சமதளமா இருக்கு ஏன்டா நாங்க சமதளமா இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாடா. எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. அப்ப அங்க கையெழுத்து போடுறவன்னு சொல்லியிருக்கணும், கேரளாவில இருந்து இங்க எப்படி கொண்டு வரியோ அதே மாதிரி அப்படியே சாலை வழியே கர்நாடகா கொண்டு போன்னு சொல்லிட்டு போட்டுக்கணுமா இல்லையா சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் பெண்டிங் அப்படி இருக்கு. நியூட்டன் ஆய்வு என்ன தெரியுமா, மலையை கொடைஞ்சு ஆய்வு செய்யறது. 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகப்பானா மலைய. எப்படி இருக்கு, இயற்கை தமிழர்கள் கொடுத்த பெரிய வரமா இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, அதுல வந்து கை வச்சு அடைக்கிறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், கையெழுத்து போட்டு விட்டாங்க கமிஷன் புரோக்கர்ஸ், நாங்க வக்கற்றவங்க கத்திரிக்கோட. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் எங்கேயுமே மலை இல்லையா, இருக்கு, அங்கேயே நியூட்டன் ஆய்வு பண்ணல, இருக்குன்னா அங்க அவங்க அப்ப ஆளா இருக்கான்ல காவலுக்கு இருக்கான். இங்கே அனாத பை மக்க கையெழுத்து போட்டான், போட்ட உடனே இப்ப குடையிறான். என்ன சொல்றான் அந்த ஆய்வு அறிஞரை சொல்றான், 1,00,000 டன் எடையுள்ள தூசு மண்டலம் காட்டுல கலந்துருங்க. தூசு 1,00,000 டன் எடையுள்ள தூசு காட்டுல கலந்துருங்க. நான் இப்ப சுவாசிக்கிறதுலே புற்று வந்துருது, ஈரக்குலையில எல்லா நோயும் வந்துருது. அப்ப அந்த தூசை சுவாசிச்சா என்ன பண்ணுவீங்க, இந்த கல்லையெல்லாம் எடுத்து என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டேன். உடனே ரோடு போட்டுருவான். அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க, அவ்வளவு நல்லவங்களா. அது அந்த திட்டம் அது முடிஞ்சு. அணுல அது முடிஞ்சு, அணுல அது முடிஞ்சு, அது போராடி அது கண்டுக்கல. இப்ப ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எங்க அப்பா இருந்து தடுத்து வச்சாரு.
மீத்தேன்னா இவங்க கேள்வி தெரிஞ்சுக்கிச்சுரா மீத்தேன்னா என்னன்ட்டு. ஹைட்ரோ கார்பன் செல் எரிவாயு எல்லாம் ஒண்ணு தானடா. இது பேர் வெவ்வேறு சொல்ல எடுக்கிற முறை என்னன்னா ஒரே முறைதான். நாங்க இலவசத்தை எதிர்த்து பேசிட்டு இருந்தோம். உடனே அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர். என்னது விலை இல்லைன்னா எப்படி? நீங்க வாங்கும் போது விலை இல்லாம தந்துடுறானா? எப்படி இருப்பாரு? பேரை மாத்திரு. மீத்தேன் சத்தம் போடுறான், மீத்தேனை எதிர்க்கிறான்னா ஹைட்ரோ கார்பன் அது வேற இது வேறங்க. இங்க வாங்குங்க, ரெண்டும் பூமி குறைஞ்சு உள்ள போய் எடுக்கிறதானுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம ஊர்ல அந்த குழாயை பதிச்சு ஒரு சின்ன தொட்டி மாதிரி வெட்டி அது கருப்பா இருக்கிற ஒரு மண்ணத்துக்கு ஊத்திருக்கான் ஒரு கழிவு. இப்ப மழை பெஞ்சு தண்ணி பெருகி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கழிவு எங்கே கொண்டு போடும்? தூக்கிட்டு போய் நிலத்துல போடும், நிலம் நாசமா போகும். இதுதான் நடந்துச்சு சோமாலியால. 1900 இப்ப இன்னைக்கு வந்து உலகத்திலே பஞ்ச நாடு, உலகத்திலேயே வறுமை, உலகத்திலே கொடுமையான வறுமையை பஞ்ச பிரதேசமா இருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிற நாடு சோமாலியா. எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடக்கும். பாத்தீங்கன்னா 1960 உலகத்தின் சொர்க்கமா இருக்குது அந்த சோமாலியா. பச்சை பசேரன் இருக்குது. நம்ம நெடுவாசல் கதிராமங்கலம் போல. இப்ப கதிராமங்கலம்னா நீங்க பாத்தீங்கன்னா நெல்லை எடுத்துட்டு வைக்கோல கொண்டு வச்சு கூரை மேலவன் நெல்மணியோட கதிரோட கொண்டு போய் கூரை மெஞ்சதுனாலயே அது கதிராமங்கலம் என்று காரண பேர் இருக்கு. இன்னைக்கு கம்பர் வந்து கம்பராமாயணம் எழுதி ஒரு சிறந்த இதிகாசத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த கம்பன் வந்து நம்ம பாட்டன் சடையப்பல் வல்ல இல்லைன்னா கம்பன் இல்ல. அந்த சடையப்ப வள்ளலின் ஊர் தான் கதிராமங்கலம்.